லீவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆட்டுக்கு கொடுப்பீங்க? ஆட்டுக்கு கொடுக்கலாம். பழக்கம் இல்லாத ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. அது மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்க. இதில் அதிகமாக வெள்ளம் ஆயிடுனா இது நசிக்கத்தில்லையே. அளவு வந்து 6 இன்ச்சு நீளம். சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கூட திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்துலேருந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ராவை ப்ரோக்ராமுக்காக வந்திருந்தாங்க. நான் அவங்களுக்கு மரவள்ளி குழி அமைப்பது முதல் அறுவடை வரை முழுசாக சொல்லி கொடுத்தேன். நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா அந்த விதைக்கம்பு எப்படி செலக்ட் பண்ணுறது, குழி அமைப்பது எப்படி, அந்த மண் பறையல் பண்ணி ஒரு 3 கட்ட பராமரிப்பு உண்டு, அந்த பராமரிப்பு பண்ணுறது எல்லாம் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கும் வீட்டில் 10 மரவள்ளி கம்பு நடலாம், தோட்டம் வைக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது மரவள்ளி தொடர்ந்து நட்டு வரதாக இருந்தால் அந்த இடத்துல சாணி உரம் போடணும். அடுத்து வளர்ச்சி பருவத்தை பொறுத்து இடையில ஒரு வாட்டி ரசாயன உரம் போடலாம். இப்போ ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு நம்ம மண்ணை எடுத்து மேடாக ஒரு குழியை அமைக்கணும். வெட்டும்போ பெரிய கட்டைகள் இருந்து அதை உடைச்சிங்க. இந்த மாதிரி பெருசாக குழி அமைக்கணும். இந்த 10 அடி அளவு தடத்தில் 3 லைன் அமைக்கலாம். ஒரு மரவள்ளிங்க நடுவு இதில் இருந்து இந்த பக்கத்து 3 அடி குறையாம இடைவெளி இருக்கணும். அது மாதிரி இந்த பக்கம் 3 அடி. சரி, மரவள்ளி நடக்கூடிய நாங்கள் குழின்னு சொல்லுவோம். அதாவது மேடம் அமைச்சாச்சு. சாதா தரைமட்டத்தில் எப்படி 1.5 அடி உயரத்துக்கு இது மாதிரி ரவுண்டாக அமைக்கணும். மரவள்ளி பிடுங்கின அப்புறம் அந்த விதைக்கம்பை வந்து நிழலில் வச்சா 6 மாதம் வரைக்கும் இருக்கும். வெயிலுக்கு கொள்ளாமல் நிழலில் வைக்கணும். அப்புறமா இந்த கம்பை செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம அந்த வெளியிருந்து வாங்கிட்டு வரோம். விவசாயிகளுக்கு கண் பார்வைக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த அங்கே வெள்ளை புள்ளி மாதிரி இருக்கும். அந்த பூசணம் பிடிச்சிருக்கக்கூடிய கம்பை எடுக்கக்கூடாது. அப்புறம் பாருங்கள், கம்பு எடுத்துக்கிட்டு ஒரு கத்தியால் நல்லா கம்பு தானே செலக்ட் பண்ணு, கத்தியால் சின்னதாக வெட்டி பாருங்கள். இதா பால் வந்துருச்சு. சரியா? அதாவது அடுத்து அப்புறமா இந்த முளைப்பு பகுதி வந்து இது முட்டைன்னு சொல்லுவோம். இந்த பாருங்கள், இந்த சேதமாயிருக்கு. நிறைய இந்த முட்டு பகுதி அடிபட்டு சேதமாயிருந்தால் அந்த கம்பை எடுக்கக்கூடாது. இங்கே எப்படி வெட்டி எப்படி நல்லா நிரப்பாக இருந்தாலும் இந்த இடத்த தவிர்த்துடணும், வெட்டி தூரம் போட்டுடணும். இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி எடுத்துனேன் கம்பை. அடுத்த கம்புக்கும் இந்த மாதிரி அதை ரவுண்ட் பண்ணுங்க. அளவு வந்து 6 இன்ச்சு நீளம். சரியா? ஆரஞ்சு நீளம் ஒரு 2.5 இன்ச்சு ஆழத்துக்கு 2.5 இன்ச்சு 2.25, அது 3 இன்ச்சுக்குள்ளே ஊனி இப்படி நட்டாச்சு. நட்டிக்கிட்டு இப்படி ஒரு அழுத்தி விடுங்க, அது பலமாக நிற்கும். இந்த மாதிரி ஈரப்பதம் இருந்தாச்சுன்னா மரவள்ளி கம்புக்கு தண்ணி ஊற்றோன்னா தன்னாலே பிடிச்சிரும். நல்ல ட்ரை ஆகிடுச்சுன்னா வெட்டி நட்டோ மழையே பெய்யலை, பயங்கரமாக வெயில் அடிக்க ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு 2 தண்ணி ஊற்றுங்க. 6 லிட்டர் அளவு தண்ணி கொண்டு வந்து ஊற்றி விடுங்க. அப்படி 4 நாள் வாட்டி ஊற்றுமோ அது முளைச்சிக்கும். ஓ, இதிலே இருந்தால் இதே கம்பு தான், விதை கம்பாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் அதிகமாக வெள்ளம் ஆயிடுனா இது நசிக்கத்தில்லையே. தண்ணி கட்டக்கூடாது. நல்ல கேள்வி. அதிக தண்ணி கட்டி இருந்தால் இப்படி வீணாகி போயிடல, வீணாகி போகும். மாதிரி வாழை மாதிரி தண்ணி தேவையில்லை. மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5 நாளைக்கு தண்ணி கட்டி நிறுத்தினா போதும் ஊடையில். ரெயின்ஃபாலில் எதுவும் ஆகாது. ஆமாம், எடுத்து இங்கே மேலே எடுத்து ஊற்ற வேண்டிய தேவையில்லை. அப்படியே இடையில கட்டி விட்டால் போதும். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5 நாள் அப்புறம் திறந்து விட்டால் போதும்.
மேலே எடுத்து ஊற்ற வேண்டிய தேவையில்லை. முளைக்க வைக்கிறதுக்கு ஈரப்பதம் இல்லைன்னா மட்டும் இந்த இடத்துல 1/2 லிட்டர் தண்ணி ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி வச்சு 4 வாட்டி ஊற்றுங்க. அவ்வளோதான். എന്തെങ്കിലും അറ്റാക്ക് വരാറുണ്ടോ? அட்டேக்கா கிழங்குல ஏதாவது பூச்சி? சில கிழங்குகள் சில மூட்டிலேருந்து அழுகி இருக்கும். ஒரு 10 மூட்டுக்கு ஒரு கிழங்கு இருக்கலாம். அது நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 மூட்டு கிழங்கு போகுதுன்னா அது 1 2 தான் அழுகி இருந்து. ஒரு மூட்டில் இருந்தா இதில் இருந்து ஒரு 7 கிலோ ஆரம்பித்து 15 கிலோ வரை குறையாமல் இருக்கும். ஒரு கிலோக்கு மார்க்கெட் இப்போ 40 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு. செடி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல தலை எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? முளைச்சு இந்த 1 அடி உயரத்துக்கு வரும்போது நம்ம இதுல இருந்து பக்க கிளைகள் நிறைய வரும். ஒரே ஒரு கிளைகளை விட்டுக்கிட்டு மட்டும் மீதி எல்லாம் ஒடிச்சு விட்டுறணும். வரக்கூடியதை நம்ம ஒடிச்சு எடுத்துடணும். அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதில் பாருங்கள். ஒடிச்சு எடுத்துடணும். ஒன்று தான் விடணும். சரியா? ஏன்னா அந்த ஒன்று மேலே வந்து அது 2000, அது மேலே வந்து மீண்டும் 4000 அப்படி எல்லாம் விட்டாச்சுன்னா மரவள்ளி கிழங்குக்கு பாதிப்பு, வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும். கிழங்கு சரியாக வளராது. அப்புறம் அந்த வெயில் கிடைக்காது, காற்றோட்டம் தேவை, வெயில் கிடைக்காது. இதில் வந்து இந்த வெள்ளை மாவு பூச்சி வரும் அதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் வந்ததே கிடையாது. நீங்கள் அந்த பக்கத்து தோட்டம் இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது. யாருக்குமே இந்த மாவு பூச்சி வந்ததில்லை. இது எப்படி ஹார்வெஸ்ட்டுக்கு தயார்னு கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்கிறது நமக்கு இயர் 1 வருஷம். இப்போ வந்து இது வந்து 5 மாதம் வளர்ச்சி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ தான் இந்த விதை இலைகளெல்லாம் விழ ஆரம்பிச்சு. இனி இது வளர்ச்சி குந்திக்கிட்டு இருக்கும். இனி வளர்ந்த ஒரு 4 அடி 5 அடி கூட வளரும். ஆனால் கிழங்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கிழங்கு ஓட்டுறதாக்கும். இந்த பார்த்தீங்களா, கிழங்கு வளர வளர இந்த மாதிரி இடைவெளி விழும். இந்த பார்த்தீங்களா கிழங்கு குட்டியா இருக்கு. பார்த்தீங்களா? மரவள்ளியோட இந்த வேர்கள் தான் கிழங்காகிறது. மரவள்ளியை பொறுத்தவரையில் 3 முக்கியமான பராமரிப்பு உண்டு. மண் பறையல் பண்ணுதல், அதை இப்போ ஒன்று நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த இடையில நிற்கக்கூடிய புல்லுகளை எல்லாம் இந்த மாதிரி வெட்டி இந்த மண்ணை வந்து இந்த மாதிரி மெல்லமாக ஒரு சின்ன பரண்டி கொத்தி விடணும். சரி, மரவள்ளியை பற்றி இனி என்ன சந்தேகம்? இதுல ஏதாவது இன்டர் கிராப் போடுவீங்களா? இன்னொரு கிராப்பில் வெள்ளரி போட்டிருந்தேன். என்ன உரம் போடுவீங்க? வாழை எல்லாம் வச்சிருந்த தோட்டத்தில் வந்து எந்த உரம் போட வேண்டிய தேவையில்லை. நல்ல உரம் உள்ள கிடக்கும். மற்ற இடங்களில் சாணி போட்டு வெட்டி நடணும். இப்போ ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது கடையில இருந்து வாங்கிட்டு வந்து யூஸ் அந்த வளர்ச்சி பார்த்துக்கணும். வளர்ச்சி புதுசாக கண்டுபிடிச்சிருவோம். அது வளர்ச்சி பருவத்தை பார்த்து நல்லா எல்லாம் ஒரு மாதிரி மோசமானாச்சுன்னா ஒரு ஃபெர்டிலைசர் போடலாம். இதுக்கு வந்து விளைச்சல் வந்து 12 மாதம். இது எப்போ சோப் வச்சிங்க? இது வச்சு 5 மாதம் ஆயிடுச்சு. இனி 7 மாதம் ஆன உடனே இந்த லீவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆட்டுக்கு கொடுப்பீங்க? ஆட்டுக்கு கொடுக்கலாம். பழக்கம் இல்லாத ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. அது மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை கன்று வச்சுருக்கீங்க? இது ஒரு 300 கன்று இருக்குது. இன்னைக்கு என்கிட்ட நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரத்துலேருந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அவங்க மரவள்ளியை பற்றி கேட்டு விசாரித்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். மீதி அவங்கள்ட்ட கேளுங்க எப்படி இருந்து இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது நல்லா இருந்தா என்னென்னு. ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி ஸ்டெம் செலக்ட் பண்ணணும் സോയിങ്ങുக்காக, அது எந்த மாதிரி கட் பண்ணணும், പിന്നെ അതിന് എവ്വളോ ഈൽഡ് கிடைக்கும், പിന്നെ എന്തൊക്കെ ആപ്ലിക്കേഷൻസ് വേണം, എത്ര ദിവസത്തിനുള്ളിൽ ഹാർവെസ്റ്റ് ചെയ്യണം, ഇതിൻ്റെ ഈൽഡ് കിട്ടുന്നതെല്ലാം നന്നായിട്ട് പറഞ്ഞു തന്നു. നല്ലൊരു സെക്ഷൻ ആയിരുന്നു. താങ്ക് യു സർ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பார்த்த அனைவருக்கும் மீண்டும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.